செடியாய் இருக்கிற கர்த்தருக்குள்ளே நீங்கள் நிலைத்திருக்கிற போது திராட்சை கொடியாய் மாறுகிறீர்கள். இப்பொழுது என்ன நடக்கிறது? உன்னத பாட்டில் வாசிக்கிறோம், இந்த கொடிகள் பூ பூத்து வாசனை பரிமளிக்கிறது. கிறிஸ்துக்குள்ளே உங்களுடைய பருவங்கள், ஸ்டேஜஸ் இன் கிரைஸ்ட், நீங்கள் உள்ளே வருகிற பொழுது எப்படி நடக்குது? பூ பூக்கிறது. நேற்று பார்த்தோம் காய் காய்க்கிறது, இப்பொழுது பூ பூத்திருக்கிறது. பூ பூக்கிற பொழுது வாசனை பரிமளிக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வாசனை குறித்து வேதம் சொல்லுகிறது. விசுவாசினுடைய வாழ்க்கையில் ஒரு வாசனை வர வேண்டும். என்ன வாசனை? ஏசாயா 11வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும். 2 கொரிந்தியர் 2:14 வாசிக்கிறோம், அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எங்கே எல்லா இடத்திலும் கொண்டு சென்று வெட்டி சிறக்க செய்கிற தேவனுக்கு மகிமையுள்ளதாக. அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஐயா, நான் ஜபத்துக்கு தான்